நம்ம வாழ்க்கை மட்டும் எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கே! நம்ம நினைக்கிறதெல்லாம் மத்தவங்க லைஃப்ல நடந்துட்டு இருக்கே! டெய்லி காலைல எந்திரிச்சதுமே நம்ம லைஃப் வேற மாதிரி இருந்திருக்கலாம். நம்ம பெட்டர் பீப்பிள் கூட இருக்கலாம். ஆனா நடக்கிற எல்லாமே ஒரே லூப்ல நடக்கிற மாதிரியே இருக்கும். ஒரே ஃபீலிங்ஸா இருக்கட்டும், ஒரே பேட்டர்ன்ஸா இருக்கட்டும், நம்ம டெய்லி லைஃப்ல. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? கடவுளா? இல்ல நம்மள சுத்தி இருக்க பீப்பிள்ஸா? நம்ம டெய்லி சூஸ் பண்ற விஷயங்க தான். லைக் காலையில எழுந்து மெடிடேட் பண்ணலாமான்றது உங்க சாய்ஸ் தான். ஆர் எல்ஸ் காலைல எழுந்ததுமே ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணலாமான்றதுமே உங்க சாய்ஸ் தான். லைக் நீங்க டெய்லி சூஸ் பண்ற சாய்ஸஸ் தான் உங்க லைஃப டிஃபைன் பண்ணுது. வெளிய இருந்து யாரும் நம்ம வாழ்க்கைய பெட்டர் ஆக்க போறதில்ல. நீங்க உட்காந்து எதிர்பார்த்துட்டே இருக்கலாம். நம்ம ஃபேமிலில இருக்கிறவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணணும், நம்ம பார்ட்னர்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவங்க வாழ்க்கைய பார்த்துக்கிறது தான் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கப்புறம் தான் நம்ம. நம்ம இங்க உட்காந்துட்டு மத்தவங்கள எதிர்பார்த்துட்டு இருந்தா, அப்புறம் நம்ம என்ன வாழ்க்கை வாழ்றோம்? நம்ம எதுக்கு வாழணும் அதுக்கு? நம்மளால நம்ம வாழ்க்கையே பார்த்துக்க முடியல. இல்ல மத்தவங்கள எதிர்பார்க்கிறோம் வந்து. நோ ஒன் இஸ் கம்மிங் டூ சேவ் யுவர் லைஃப். இது உங்க வாழ்க்கை. டேக் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ். நம்ம வாழ்க்கையில நெறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கே பிடிக்காது. அதனால அவங்க கூட இருக்க எல்லாரையுமே அவங்கள மாரியே மாத்த ட்ரை பண்ணுவாங்க. நம்மகிட்ட நம்ம எதுனா உருப்படியா பண்றோம் வாழ்க்கையிலனா, அத கெடுத்து விடுறதுக்கோ, இல்ல அத பத்தி தப்பா பேசுறதுக்கோ, மோசமா பேசுறதுக்கோ ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணிட்டு நம்மளையே நம்ம மோசமா நெனைக்கிற அளவுக்கு மாத்திட்டு, கடைசில அவங்க போயிடுவாங்க. ஏன்னா அவங்க டாஸ்க் அவ்வளோதான். அது முடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு நிம்மதியா போயிடுவாங்க. அதனால உங்க வாழ்க்கையில உங்கள சுத்தி இருக்க பீப்பிள்ஸ்லாம் எப்படின்னு பாருங்க. ஒருத்தவங்க கிட்ட நல்ல விஷயத்த மட்டும் பார்க்கக்கூடாது. அவங்க கிட்ட என்னெல்லாம் கெட்ட விஷயம் இருக்குதுன்னு முதல்ல பார்த்துட்டு, அதுக்கேத்த மாரி பீப்பிள்ஸ சூஸ் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில இருக்க பீப்பிள்ஸ் தான் உங்கள ஷேப் பண்ணுவாங்க. என்னதான் நம்ம வாழ்க்கை நம்மகிட்ட இருந்தாலுமே, நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆவோம் கரெக்ட்டா? மத்த பீப்பிள்ஸால. ஸோ பீப்பிள் அரவுண்ட் அஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். அது ஃபேமிலியா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், லைஃப் பார்ட்னரா இருக்கலாம். ஸோ சூஸ் வைஸ்லி. சும்மா இது இவங்க இப்படிதான், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்லாம் போயிட்டா, நம்ம கடைசியில நம்ம வாழ்க்கைய கெடுத்துட்டு உட்காந்துப்போம். அவங்க நல்லா இருந்துட்டு போயிடுவாங்க. அவங்க நல்லா இருக்கிறது நான் தப்புன்னு சொல்லல. இருக்கட்டும். அட்லீஸ்ட் அவங்க மத்தவங்க வாழ்க்கைய கெடுக்காத அளவுக்கு, நம்ம வாழ்க்கைய புரொடெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கான எனர்ஜி நம்மளுக்கு இருந்தா தான், நம்ம லைஃப்ல எதனா நம்ம பண்ணி முன்னேற முடியும். இல்லன்னா டெய்லி உட்காந்துட்டு என் வாழ்க்கை இப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு புலம்பிட்டு காலத்த ஓட்டிட்டு போ வேண்டியது தான். நம்மள புடிச்ச பீப்பிள்ஸ விட, நம்மளுக்கு புடிக்காத பீப்பிள்ஸ் நம்மள புடிக்காத பீப்பிள்ஸ் நெறைய இருப்பாங்க நம்மள சுத்தி. அது டக்குன்னு தெரியாது. ஏன்னா, அவங்கலாம் சைலன்ட்டா உள்ள உட்காந்துட்டு ஹேட் பண்ணுவாங்க. அதனால அப்படி ஒரு கிளான்ஸ் நம்மளுக்கு ஆனா கண்டிப்பா ஒரு பாயிண்ட்ல தெரியும். இவங்க இப்படிதான் நெனச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமே கட் தெம் ஆஃப். புரியுதா? இல்லன்னா பவுண்டரீஸ் செட் பண்ணுங்க. ஒரு லிமிட் இருக்கணும் எல்லாருக்கும் உங்க வாழ்க்கையில. எல்லா அக்சஸும் தந்து எல்லாரையும் கூட்டிட்டு வந்துலாம் உள்ள வைக்கக்கூடாது. இட்ஸ் நாட் ஹெல்த்தி ஃபார் யுவர் லைஃப் அண்ட் மைண்ட் செட். கூட உட்காந்துட்டு நம்ம எதுனா பண்றதையே கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. லைக் நம்ம லுக்ஸா இருக்கலாம். நம்ம பார்க்குற வேலையா இருக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச ஹாபீஸா இருக்கலாம். ஏன்னா, தே டோன்ட் ஹேவ் தோஸ் டேலண்ட்ஸ். அவங்க வாழ்க்கையில உருப்படியா எதுவுமே பண்ணாதனால, அவங்கள சுத்தி இருக்க எல்லாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணி, அவங்க குளிர் காந்துட்டு இருப்பாங்க கடைசில. அண்ட் வி ஆர் கிவிங் தட் பவர் டூ தெம். கிளைம் யுவர் பவர் பேக். அந்த பவர் யாருக்குமே நம்ம தரக்கூடாது என்னைக்குமே. நெறைய பேருக்கு அவங்களுக்கு பிடிக்காது தானே! ஸோ அட்லீஸ்ட் வி ஹேவ் டு லவ் அவர்செல்ஃப். நம்மள நமக்கு எவ்வளோ பிடிக்குதோ, அப்போதான் நல்ல விஷயங்கள நம்ம வாழ்க்கையில நம்ம அட்ராக்ட் பண்ணி வச்சுப்போம். நம்மளுக்கு பிடிக்காதப்போ, மத்தவங்க நல்லா இருந்தாலும் நம்மளுக்கு பிடிக்காது. நம்மளும் நல்லா இருக்க மாட்டோம் கடைசி வரைக்கும். ஸோ லவ் யுவர்செல்ஃப். அட்லீஸ்ட் ட்ரை டு லைக் யுவர்செல்ஃப். நீங்க டெய்லி என்னென்ன பண்றீங்கன்னு நோட் பண்ணுங்க முதல்ல. நம்மளுக்கு புடிச்ச பெர்சன்ஸ் என்னென்ன பண்ணுவாங்க, என்னென்ன அவங்களுக்கு பிடிக்கும்னு நம்ம நோட் பண்ணி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுப்போம். உங்கள பத்தி முதல்ல உங்களுக்கு முழுசா தெரியுமா? நீங்க எப்படி வெளிய இருந்தா நடந்துப்பீங்க? எப்படி நடப்பீங்க? இன்னொருத்தவங்க பார்வையிலேருந்து என்னைக்காவது உங்கள பார்த்துருக்கீங்களா? அது எல்லாமே பார்க்கணும். கேமரா முன்னாடி உட்காந்து பேசி பாருங்க. உங்க பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு? உங்க ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி இருக்கு நீங்க பேசுறப்போ? எல்லாத்தையும் நோட் பண்ணி கத்துக்கோங்க உங்கள பத்தி எல்லா விஷயத்தையுமே. இன்னொருத்தவங்க சொல்ற மாரி வச்சுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு தான் உங்கள பத்தி நெறைய தெரியணும். உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கிறது ஏன் நடக்கலன்னா, உங்களோட நெகட்டிவ் மைண்ட் செட்னால. எப்ப பார்த்தாலும் கெட்டதே யோசிச்சுட்டு, இது நடக்காது, நடக்காதுன்னு யோசிச்சுட்டு இருந்தா எப்படி நல்லது நடக்கும்? நடக்க விட்டா தானே நடக்கும். ஒரு நேரமும் நல்லதா நினைக்கிறது கிடையாது. சுத்தி இருக்கிறவங்களும் நல்லதா நினைக்கிறது கிடையாது. அப்புறம் எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது.
என்னைக்காவது உங்ககிட்ட நல்லா பேசியிருக்கீங்களா? நான் இந்த விஷயத்த நல்லா பண்ணியிருக்கேன். இந்த விஷயம் வந்து நான் அழகா பண்ணுவேன். என் வாழ்க்கை நல்லா இருக்கு. என் வாழ்க்கையில இன்னைக்கு இதெல்லாம் நடந்துச்சு. அதனால நான் கிரேட்ஃபுல்லா இருக்கேன். என்னைக்காவது இப்படி பேசுவீங்களா? எனக்கு மட்டும் தான் இப்படி நடக்குது. எல்லாருக்கும் நல்லது நடக்குது. அப்படியே கம்பேர் பண்ணி, பண்ணி உங்க லைஃப் அப்படியே கீழ தான் கொண்டு போயிட்டு இருக்கீங்க. உங்க வாழ்க்கை நல்லா இருந்தாலும் அதுக்கு நீங்க தான் காரணம். நாசமா போனாலும் அதுக்கு நீங்க தான் காரணம். ஃபர்ஸ்ட்டு இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் அப்படியே தூக்கி வெளிய போட்டு, பாசிட்டிவ் தாட்ஸ எடுத்துட்டு போய் உங்க மைண்ட்ல வைங்க. நான் நல்லாவே இல்லன்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க, நெனச்சுட்டே இருந்தீங்கன்னா, நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க. மத்தவங்க கண்ணுக்கும் நீங்க கேவலமா தான் தெரிவீங்க. நல்லா தெரிய மாட்டோம். உங்ககிட்ட காசு இல்ல, காசு இல்லன்னு நெனச்சுட்டு இருந்தா, காசு உங்ககிட்ட வந்து உட்காராது. உங்ககிட்ட இருக்கிறதுமே செத்து தான் போகும். ஸோ நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும், நெனைக்கிற ஒவ்வொரு எண்ணமுமே பாசிட்டிவா இருக்கணும். அப்பதான் உங்க எனர்ஜி நெக்ஸ்ட் லெவலுக்கு ஷிஃப்ட் ஆகி எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணும். நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணுன்றது நம்மளுக்கு இங்க தோணும். அத முதல்ல யார்ட்டயும் சொல்லாம இருங்க. ஏன்னா கூட இருக்க எல்லாருமே நல்ல எண்ணத்தோட நம்ம கூட இருக்கிறது கிடையாது. அத சொல்ட்டு அவங்க எதுனா நெனச்சாங்கன்னா, சத்தியமா அது நம்ம வாழ்க்கையில நடக்காமலே போயிடும். அதனால எதுனா உங்க வாழ்க்கையில பண்ணணும்னா, நீங்க டிசைட் பண்ணுங்க. இன்னொருத்தர் வந்து உங்ககிட்ட சரி நீ இத பண்ணுன்னு சொல்லணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது உங்க வாழ்க்கையில என்னென்ன இருக்கு, பர்ப்பஸ்ன்னு. உங்களுக்கு தான் தெரியும். அதனால டூ யுவர் ஓன் வொர்க் வித்தவுட் டெல்லிங் அதர் பீப்பிள். சரி ஷைனி இப்படிலாம் நீ சொல்ற. ஆனா என் வாழ்க்கையில இருக்க எல்லாருமே இப்படிதான் இருக்காங்கன்னா, எல்லாரையும் கட் பண்ணுங்க. இப்ப வேற ஒரு நல்ல பீப்பிள் இருக்க இடத்துல, ஒரு டாக்ஸிக் பீப்பிள் இருந்தாங்கன்னா, அந்த நல்ல பீப்பிள் வராம தானே இருப்பாங்க. இவங்கள அவங்க நீங்க முதல்ல தூக்கி போட்டா தான், உங்களுக்கு தேவையான பீப்பிள்ஸ் அண்ட் சிச்சுவேஷன்ஸ் உங்க வாழ்க்கையில நடக்கும். தேவையில்லாதத தூக்கி போடுங்க முதல்ல. பொருளா இருக்கலாம், சிச்சுவேஷன்ஸா இருக்கலாம், பீப்பிள்ஸ் எவ்ரிதிங். எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. அப்பதான் நல்லது வந்து உங்க வாழ்க்கையில உட்காரும். சும்மா உட்காந்துட்டு என்ட்ட காரணம்லாம் சொல்லாதீங்க. உங்களால முடியும். நம்மளுக்கு வேணும்னா நம்ம என்ன வேணா பண்ணுவோம்னு நம்மளுக்கு தெரியும். வேணுமான்றது தான் கேள்வி. நம்ம லைஃப்ல எதுனா ஒரு ஹேபிட் வேணும். எல்லார் வாழ்க்கையிலுமே பேட் ஹேபிட்ஸும் இருக்கும், குட்டும் இருக்கு. பேட்லாம் என்னது? ஃபோன மணி நேரமா யூஸ் பண்றது. நைட்டு லேட்டா தூங்குறது. காலையிலயும் லேட்டா எந்திச்சுக்கிறது. இப்போலாம் ஹெல்த்தி ஃபுட்ஸ் சாப்பிடுறதே நார்மலா யாரும் பார்க்கறதில்ல. என்னமோ அத டயட்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுதாங்க நார்மல் ஃபுட்டே. ஜங்க் ஃபுட் எல்லாம் நார்மலா பார்த்து, அத டெய்லி கன்சியூம் பண்றீங்க. ஓகே. ஃப்ரூட்ஸ்லாம் அதிகம் தான் காசு. வெஜிடபிள்ஸும் அதிகம். ஆனா, அதே காச உங்களால பர்கரும், பீஸாவும் வாங்கி சாப்பிட முடியுதுல்ல? அப்ப தெரியலையா காசு இல்லன்னு? கெட்டதே எடுத்து உள்ள உள்ள குடுத்துக்கூடாது. ஏற்கனவே நம்ம மைண்ட்ல எல்லா கெட்டதையும் வச்சாச்சு. இதுல அடுத்து உடம்புக்கு வேற. அப்புறம் உட்காந்து கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது. எனக்கு இது நல்லா இல்ல, அது நல்லா இல்ல, உடம்பு வலிக்குது, அது வலிக்குது, தூக்கம் வர மாட்டேங்குது. நல்லது தின்னா தானே தூக்கம் வரும். ஃபிசிக்கலா எந்த வேலையும் பார்க்கறது கிடையாது. எக்சர்சைஸும் பண்றது கிடையாது. மெடிடேட்டும் பண்றது கிடையாது. உட்காந்துட்டு வாழ்க்கை நல்லா இல்ல, நல்லா இல்ல. ஃபிசிக்கலா நம்ம எப்போ எக்ஸாஸ்டடா இருக்கோமோ, அப்பதான் தூக்கம் வரும். 4 மணி நேரம் உட்காந்து ஃபோன் நோண்டிட்டே இருந்துட்டு தூக்கம் வரலன்னா, ஏன் உங்க உடம்ப நீங்களே வெறுத்துக்கிறீங்க? அப்படி என்ன சந்தோஷம் தான் கிடைக்குது உங்களுக்குன்னு எனக்கு தெரியல. நல்லா தான் இருக்கறதுல என்ன பிரச்சனை? நல்லா இருக்கதுன்னா, கோடிக்கணக்குல வீட கட்டிட்டு, ஊர் ஃபுல்லா சுத்திட்டு, கப்பல் வச்சுட்டு, பிளேன வச்சுட்டு, காசு அப்படியே பீரோலலாம் அடுக்கி வைக்கிறது நல்ல வாழ்க்கை கிடையாது. அதையும் தாண்டி நெறைய இருக்கு. காசு இருந்தா மட்டும் போதுமா? உங்களுக்கு ஹெல்த் எவ்வளோ நல்லா இருக்குன்றதுக்கு கிரேட்ஃபுல்லா இருங்க முதல்ல. ஹாஸ்பிட்டல்ல நம்ம படுத்து இல்லாம, நல்லா உட்காந்து ஃபோன் வச்சு பார்த்துட்டு இருக்கோமேன்றதுக்கு தேங்க்ஃபுல்லா இருங்க. ஏன்னா, அந்த ஹெல்த் கூட நெறைய பேருக்கு இங்க இருக்கிறது கிடையாது. அத காசு வச்சு வாங்க முடியுமா? பி கிரேட்ஃபுல் ஃபார் எவ்ரிதிங். தண்ணி குடிக்கிறீங்களா? சாப்பிடுறீங்களா? பஸ் கிடைக்குதா? ஆட்டோ கிடைக்குதா? ஒரு ஃப்ரெண்டு கூட நல்லா சிரிச்சு பேசுறீங்களா? ஒரு புக்கு படிக்கிறீங்களா? ஒரு நல்ல ட்ரெஸ்ஸ போடுறீங்களா? உங்க தலைக்கு மேல ஒரு ரூஃப் இருக்கா நைட்டு தூங்குறப்போ? இது எல்லாத்துக்குமே கிரேட்ஃபுல்லா இருக்கணும். இதெல்லாம் எத்தன பேருக்கு இல்லாம இருக்காங்க? தெரியும் தானே? உங்கள விட வாழ்க்கையில நல்லா இருக்கிறவங்க கூட உங்கள கம்பேர் பண்றத விட்டுட்டு, உங்கள விட வாழ்க்கையில மோசமா இன்னும் எவ்வளவோ பேர் சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட கம்பேர் பண்ணுங்க. அப்போ தெரியும் உங்க வாழ்க்கையில எவ்வளோ நல்லா இருக்கீங்க நீங்கன்னு. 2 கை நல்லா இருக்கு. 2 கால் நல்லா இருக்கு. கண்ணு தெரியுது, காது கேட்குது, வாய் பேச முடியுது. நீங்க ஜங்க் ஃபுட்டா இருந்தாலும் அத ருசியா சாப்பிடுறது தெரியுதுல்ல அந்த ருசி. இதுக்கு மேல நல்ல வாழ்க்கை வேணுமா உங்களுக்கு? இதுக்கு மேலயும் வேணும்னா, நீங்க தான் ஸ்டெப் எடுக்கணும். இதுவே நல்ல வாழ்க்கை தான். அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போனா நீங்க தான் பண்ணணும். எல்லாத்தையும் குடுக்க தான் செய்வார் கடவுளே தவிர, நம்ம போயிட்டு எல்லாத்தையும் அப்படியே கொட்டுன்னு சொல்லக்கூடாது.
உங்களுக்கு பசிக்குதுன்னு கடவுள்கிட்ட கேட்டா, அரிசி, காய்கறி, தண்ணி, உப்பு, மிளகா பொடி கூட அவரு தருவாரு. அத நம்ம தான் செஞ்சு சாப்பிட கத்துக்கணும். நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க. கான்ஃபிடென்ட்டா வாக் பண்ணுங்க. எந்த ரூம்குள்ள போனாலும் அத நீங்க தான் ஓன் பண்றீங்கன்ற மைண்ட் செட்ல உள்ள போங்க. ட்ரெஸ் எல்லாம் அப்படியே ஆயிரக்கணக்குல தான் எடுக்கணும்னு அவசியம் இல்ல. சில ட்ரெஸ் எல்லாம் அந்த காம்பினேஷன்ஸ்லயே நம்ம வந்து ரிச்சா காட்டும். வெல்த்தியா காட்டும். அயர்ன் பண்ணி ட்ரெஸ்ஸ போடுங்க. ஒரு ட்ரெஸ்ஸ 5 விதமா ஸ்டைல் பண்ற மாதிரி இருந்தா மட்டும் வாங்குங்க. தேவையில்லாம ட்ரெண்டுக்கு இருக்கு, அதுக்கு இதுக்குன்னு வாங்கி தொலையாதீங்க. அந்த ட்ரெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன தண்டமா இருக்கும். இது அப்ப அந்த ட்ரெண்ட்ல வந்த ட்ரெஸ் தானேன்னு பார்க்குறவங்கலாம் நெனைப்பாங்க. ஸோ கிளாசிக்கா நெறைய பீசஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் வாங்குங்க. ஃபோன்ல போட்டாலே வரும் அது கூட. ஆனா நம்ம போட்டு அதெல்லாம் பார்க்க முடியாது. நமக்கு அது அவசியம் கிடையாது. அதனால கலர் காம்பினேஷன்ஸ் பத்தி கத்துக்கோங்க. நீட்டா ட்ரெஸ் பண்ணுங்க. நீட்டா நம்ம ட்ரெஸ் பண்றப்பவே நம்மளுக்கு அந்த கான்ஃபிடென்ட் ஷிஃப்ட் ஆகும். அது நீங்க நெறைய வாட்டி பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டோட போறப்போ நம்ம டேவும் நல்லா இருக்கும். நம்ம சூஸ் பண்ற டிசிஷன்ஸுமே பெட்டரா இருக்கும். அதனால உங்களையும் நல்லா க்ரூம் பண்ணிக்கோங்க. மேக்கப்லாம் போட தெரியணும்னு தான் கிடையாது. உங்களுக்கு ஃபேஸுக்கு என்ன செட் ஆகுமோ அத யூஸ் பண்ணுங்க. ஸ்கின் கேர், ஹேர் கேர்லாம் பண்ணுங்க. தலையில முதல்ல எண்ணெய் வைங்க. யாருமே வைக்கிறதில்ல. தலையில எண்ணெய் வச்சுட்டு குளிங்க. எவ்வளவோ இருக்கு. நெறைய வீடியோஸும் இருக்கு. வீடியோஸ் கூட தேவையில்ல. நம்ம வீட்ல நம்ம அம்மா, பாட்டிங்களே சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் நம்ம காது குடுத்து கேட்டா தானே! ஏன்னா கேட்டா தான் உருப்பட்டுருவோமே! எப்பயோ உங்க வாழ்க்கையில முடிஞ்சு போன விஷயத்த இன்னும் புடிச்சு வச்சுட்டு உட்காராதீங்க. அது மாறணும், இல்ல திருப்பி வரணும்னு. நடக்காது. உங்களுக்குன்னு இருந்திருந்தா, அது முதல்ல போயிருக்காதுல்ல. நடக்காம இருந்திருக்கும்ல. லேர்ன் டூ லெட் கோ. கஷ்டம். ரொம்பவே கஷ்டம் தான். ஏற்கனவே நம்ம இருந்த ஒரு விஷயத்த, பழக்கமான விஷயத்த விட்டுட்டு அன்கம்ஃபர்டபுளா ஒண்ணு பண்றது ரொம்பவே கஷ்டம் தான். ஒரே நாள்ல நம்ம மாத்த வேணாம். ஒரே நாள்ல எதையுமே மாத்த முடியாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண பாருங்க. இப்போ இவ்வளோ நான் பேசினேன். உங்களுக்கு உங்க வாழ்க்கைய மாத்தணும்னு இருக்க எண்ணத்தினால தான் நீங்க இந்த வீடியோவே பார்த்தீங்க. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? இந்த வீடியோ பார்க்குறது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? உங்க மைண்ட் செட்ட ஷிஃப்ட் பண்றது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா உங்க ஹேபிட்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல்ல அது எல்லாத்தையுமே கொண்டு வந்து நடத்தி, உங்க வாழ்க்கைய பெட்டரா கொண்டுட்டு போறது. இந்த உலகத்துல எவ்வளவோ பண்றாங்க. மாஸுக்கே அவன் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. நீங்க என்னடான்னா, உங்க வாழ்க்கையில குட்டி வாழ்க்கை தான் நம்மளுதெல்லாம். அதுலயே ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு உட்காந்து காரணம் சொல்லிட்டு இருக்கீங்க. என்னென்னமோ பண்றானுங்க உலகத்துல. அவ்ளோ கோடிக்கணக்கு காசு வச்சிருக்கானுங்க. என்னமோ பண்றானுங்க. சின்ன விஷயத்துக்கு ஆசைப்படாம, பெரிய விஷயத்துக்கு ஆசைப்படுங்க. முடியும். அத முதல்ல நீங்க நம்பணும். எல்லாமே சீக்கிரம் மாறிடணுன்ற மைண்ட் செட்ல பண்ணாதீங்க. எல்லாமே டேக்ஸ் டைம். இவ்வளோ வருஷம் ஒரு பேட்டர்ன்ல உங்க வாழ்க்கை இருந்திருக்கும். அத ஒரு வாரத்திலேயோ, ஒரு வருஷத்திலேயோ மாத்த முடியாது. நெறைய நேரம் வேணும். அதுக்கான டைம குடுங்க. பொறுமையா இருந்து எல்லாத்தையுமே மாத்துங்க. அவசரம் வேணாம். ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம வாழ்க்கையில எதுவுமே பண்ணாதப்போ பொறுமையா தானே இருந்தோம். அது நல்லா கொண்டுட்டு போறப்பவும் அந்த பொறுமை நமக்கு வேணும். அவசரப்பட்டு எதையும் கெடுத்து விட்டுறாதீங்க. இது நடக்கல, அது நடக்கல. நடக்கும். பொறுமை வேணும். நம்பிக்கை முக்கியமா வேணும். பெர்ஃபெக்ட்டா எல்லாத்தையும் பண்ணணுன்ற தாட்டையும் விட்டுருங்க. நான் கூட இதுவரைக்கும் ஒரு 4 வீடியோஸ் போட்டிருக்கேனா, நெறைய பேர் வந்து வீடியோ குவாலிட்டி சரியா இல்ல, ஆடியோ கேட்கலன்னு சொன்னத நான் ஒத்துப்பேன். ஒரு வீடியோல ஆடியோ கேட்கலன்னு சொன்னாங்க. ஏன்னா நான் அத ஒழுங்கா பார்க்கல எடிட் பண்றப்போ. ஸோ ஓகே. ஐ அக்செப்ட் தட். என்ன பண்றாங்க நெறைய பேர்னா, பெர்ஃபெக்ட்டா வேணும். அப்படியே எல்லாமே தம்ப்நெயில்லாம் அப்படியே ப்ரோ மாதிரி எடிட் பண்ணி வீடியோவ ப்ரோ மாதிரி. ப்ரோ நான் சொல்ற விஷயம் தானே முக்கியம் இங்க. குவாலிட்டிய ஏன் பார்க்குறீங்க? பெர்ஃபெக்ஷனிசம் பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட்டு உங்க வாழ்க்கையில அத பார்க்காதீங்க. மத்தவங்க வாழ்க்கையிலயும் அத பார்க்காதீங்க. என்ன சொல்ல வருது இந்த ஒரு விஷயம்ன்றத பார்க்கணும். எல்லாத்துலயுமே. இது என்ன கத்துக் குடுக்குதுன்னு பார்க்கணும். உட்காந்துட்டு பெர்ஃபெக்ட் டைமுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா, கடைசி வரைக்கும் சாவர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். பெர்ஃபெக்ட் டைம்ன்னு ஒண்ணு கிடையாது. பெர்ஃபெக்ட்ன்னு ஒண்ணுமே கிடையாதுங்க. எதுலயுமே. நம்ம வந்து சொல்லுவோம் நம்மளுக்கு பிடிச்சவங்கலாம் நம்மளுக்கு பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்கப்பா இவங்க அப்படின்னு. லைக் யூ டோன்ட் நோ எவ்ரிஒன். யார பத்தியுமே உங்களுக்கு முழுசா தெரியாது. எத பத்தியுமே உங்களுக்கு முழுசா தெரியாது. செவுத்துக்கு பின்னாடி என்ன நடக்குது உங்க வாழ்க்கையிலன்னு உங்களுக்கு தெரியாது. உங்கள பத்தியே முதல்ல உங்களுக்கு தெரியுமா முதல்ல? அப்புறம் மூவ் இன் சைலன்ஸ்.
நம்மள சுத்தி இருக்கிற எல்லாத்துக்குமே நம்மளோட பிளான்ஸ காட்டக்கூடாது. நம்மளோட ரிசல்ட்ட தான் காட்டணும். இப்ப நான் என் லைஃப்ல என்ன பண்ணாலும் யார்ட்டயும் சொல்றதில்ல. பண்ணிட்டு தான் சொல்லுவேன். ஒண்ணு சொல்லுவேன், இல்ல அவங்களே பார்த்துப்பாங்க. என்ன ஆச்சு கடைசிலனா, மோஸ்ட் பீப்பிள் ட்ரிஃப்டட் அவே ஃப்ரம் மை லைஃப். ஏன்னா நான் இப்ப அடுத்த லெவலுக்கு என் லைஃப்ல போறேன்னா, தேவையில்லாத பீப்பிள்ஸ்லாம் தானா அப்படியே கழண்டு விழுந்துருவாங்க என் வாழ்க்கையிலேருந்து. அதே மாரி தான் எல்லாருக்குமே. ஸோ இதெல்லாம் நீங்க நோட்டீஸ் பண்ணணும். யாரெல்லாம் நம்மள வந்து மோசமா பண்றாங்க நம்ம வாழ்க்கையில, அவங்களெல்லாம் அப்படியே தட்டி விட்டு போன்னு வந்துடணும். அதுக்கு அடுத்த வேலைய பார்த்துட்டு. அவங்கள பார்த்துட்டு உட்காந்துட்டே இருந்தோம்னா, அவங்க கூடயே உட்காந்து தண்டமா போணும். மத்தவங்கள்ட்ட போய் எதையும் சொல்லாதீங்க. நேத்து ஸ்டார்ட்டிங்லயே சொன்னேன். இப்பவும் சொல்றேன். ஏன்னா நமக்கு தான் ஒரு வாட்டி சொன்னா மண்டையில ஏறாதுல்ல. யார்ட்டயும் எதுவும் சொல்லாதீங்க. டாக்ஸிக் பீப்பிள்ஸ கட் பண்ணுங்க. மூவ் இன் சைலன்ஸ், மூவ் இன் சைலன்ஸ். நம்ம வாய கட்டி வைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதனால இன்னும் எனக்கு தெரியாதுன்னு நீங்க நினைக்காதீங்க. நீ என் வாயே எனக்கு கட்டி வைக்க தெரியாது இதுக்கு முன்னாடிலாம். எல்லாத்தையும் அப்படி சொல்லிடுவேன். ஏன்னா சொல்றப்போ அந்த ஒரு ப்ளஷர் கொஞ்சம் நேரத்துக்கு கிடைக்கும். கிடைக்கிறப்போ நம்ம அத செஞ்சுட்டோன்ற ஃபீலிங் இருக்கும். அதனால கொஞ்சம் நம்மளுக்கு அப்படியே நம்மள மாதிரி நம்ம மேல அப்படியே ப்ரௌடாலாம் இருக்கும். அதனால அந்த கொஞ்ச நேரம் அந்த ஃபேக்கா ப்ரவுட்னஸை ஃபீல் பண்ணுறதுக்கு பதிலா எல்லாத்தையும் செஞ்சுட்டு எல்லாருக்கிட்ட ரிசல்ட் காட்டுங்க. அது ஃபேமிலியாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சென்டென்ஸோ இல்லை ஒரு வேர்டோ ஒரு ரியலைசேஷனோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலியில் சில பேர் உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் இவங்கெல்லாம் வாழ்க்கையில் நல்லா வரணும்னு நம்ம நினைப்போம்ல, அவங்களுக்குலாம் இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நாலேஜை நம்ம கூடயே வச்சக்கூடாது. அது மற்றவங்களுக்கும் தந்து ஹெல்ப் பண்ணணும். அதனால் ஷேர் திஸ் வீடியோ. அண்ட் நான் இவ்வளோ பேசியிருக்கேன் இவ்வளோ நிமிஷமாக. ஸோ ஷேர் மீ யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கப்புறம் எப்படி நீங்கள் மைண்ட் செட்டை ஷிஃப்ட் பண்ணுறீங்க, எப்படி உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆச்சுன்ற எல்லாத்தையுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருப்பேன் என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க். ஸோ நீங்கள் அதில் கூட வந்து டிஎம் பண்ணிங்கன்னா அதில் உங்களோட மெசேஜஸ் வந்து பார்த்து ரிப்ளை பண்ணுவேன். ஸோ உங்கள் மைண்ட் செட் எப்படி சேஞ்ச் ஆச்சு, லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகிட்டு இருக்குன்றத சொல்லுங்கள். வீடியோவில் நான் பேசுகிறது மட்டுமே என்னோடய இன்டென்ஷன் கிடையாது. ஐ வாண்ட் டு கனெக்ட் வித் யூ பீப்புள். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஸ்ப்ரெட் தீஸ் வேர்ட்ஸ் டு அதர் பீப்புள். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்காம நீங்கள் ஹெல்ப் பண்ணாதீங்க. என்னைக்கும் அந்த தப்பை பண்ணிடாதீங்க. ஏன்னா அவங்க அதை மதிக்க மாட்டாங்க. அட்வைஸாக இருந்தாலுமே சரி. இப்போ நீங்கள் நினைக்கலாம் நான் உங்ககிட்ட வந்து இவ்வளோ அட்வைஸ் கேட்டேன். நான் உங்களுக்கு வேணுன்றனால தான் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்களே. அதனால் யாருமே உங்கள்கிட்ட வந்து இதை பண்ணுன்னு கேட்கறதுக்கு முன்னாடி நீங்களாக வாலண்டியராக போய் பண்ணாதீங்க. சரியா? அனிமல்ஸுக்கு பண்ணுங்கள், பசியாக இருக்கிறவங்களுக்கு பண்ணுங்கள், தாகமாக இருக்கிறவங்களுக்கு பண்ணுங்கள். அந்த ஹெல்ப் பண்ணுறத பண்ணாதீங்கன்னு சொல்லலை. நான் எதை மீன் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் தேங்க்யூ. See you in the next video.